ப்ரோ நான் யூஐஎக்ஸ் படிக்க போறேன், எனக்கு நல்ல லேப்டாப்பா சஜஸ்ட் பண்ணுங்களேன். என்னால வந்து 1 லேக்கோ 2 லேக்கோ போட்டு லேப்டாப் வாங்க முடியாது. ஸோ 50,000 60,000 பட்ஜெட்ல இருக்க மாதிரி கொஞ்சம் நல்ல லேப்டாப் பார்த்து சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. எனக்கு இன்ஸ்டாலே டிஎம் பண்ணிருந்தீங்க. அதுக்காக ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி 40ல இருந்து 60K பட்ஜெட்குள்ள டிசைனர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான லேப்டாப்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒவ்வொன்றா இப்போ பார்ப்போம். அண்ட் வீடியோ எண்ட்ல நான் பார்த்து எல்லா லேப்டாப்பும் ஃபைனல் பண்ணி அதுல வந்து இப்போ நான் ஒரு லேப்டாப் வாங்க போறேன் அப்படின்னா நான் என்ன லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ எண்ட் வரையும் பாருங்க. ஃபார் ஷூர் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இப்போ டெக் கண்டென்ட்குள்ளேயே வந்துட்டோம் போலயே. நட்புகளே, இப்போதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என் பேர் தௌஃபிக், ப்ராடக்ட் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்காக உங்களை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான கண்டென்ட் வந்து சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஆரம்பிக்கலாங்களா? என்னென்ன லேப்டாப்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு டிசைனரா வந்து என்னென்னலாம் இருக்கணும், என்னெல்லாம் பார்த்து வாங்கணுங்கிறது வந்து சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் திங், டிஸ்பிளே ரெசல்யூஷன் அண்ட் ஸ்க்ரீன் சைஸ். நம்ம டிசைனிங் பர்பஸ்க்காக வாங்குறோம் இல்லையா? ஸோ இதுல வந்து கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எல்லாமே வந்து அக்யூரேட்டா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து எக்ஸாக்ட் கலர் என்ன யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்க ஒரு சில லேப்டாப் பார்த்துருப்பீங்க, ஒரு இமேஜ் வந்து இப்போ ப்ளூ கலர் இருக்கு அப்படின்னா அந்த லேப்டாப்போட ஸ்க்ரீன்ல வந்து பிளாக் கலர் மாதிரி தெரியும். இல்ல ஒரு இமேஜ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு அப்படின்னா அது வந்து கிரேயிஷா தெரியும். அந்த மாதிரி லைட்டா இருக்கிறதுலாம் டார்க்கா காட்டும், ஒரு சில லேப்டாப் வந்து டார்க்கா இருக்கிறது லைட்டா காட்டும். அப்படிலாம் இருந்தா வந்து நம்ம நினைக்கிற எக்ஸாக்ட் கலர் வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நீங்க பார்க்குற லேப்டாப் வந்து அட்லீஸ்ட் ஹெச்டி ரெசல்யூஷன்ல இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. இன்கேஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ்லாம் இருந்துச்சுன்னா டபுள் ஓகேங்க. அது கம்மி போனீங்க அப்படின்னா ப்ராப்பரா ரெசல்யூஷன், ஸ்க்ரீன் கலர் அதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணாதுங்க. அண்ட் ஸ்க்ரீன் சைஸ் பொறுத்த வரைக்கும் 13 இன்ச்ல இருந்து 17 இன்ச் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குங்க. அதுல வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ அதை வந்து நீங்க பை பண்ணிக்கலாம். இது ஏன் வந்து எக்ஸாக்டா இதான் வாங்கணும் இதான் வாங்குதான்னு சொல்லல அப்படின்னா, லைக் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு கம்ஃபர்ட்னஸ் இருக்கும் இல்லையா? ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்மால் ஸ்க்ரீன் இருந்தா வந்து பெஸ்டா இருக்கும்னு நினைப்பாங்க. லைக் நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பிக் ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு யோசிப்பேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து அவங்களுக்கு கை கடக்கமா காம்பாக்டா இருக்க மாதிரி தான் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் இல்லையா? அதனால வந்து இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், ப்ராசஸர். லேப்டாப்புக்கு வந்து ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஒரு டிசைனர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் i3 இல்லைனா i5 மோர் தென் இருக்குங்க. இன் கேஸ் நீங்க வந்து ஹெவி அப்ளிகேஷன்ஸ் லைக் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஃபைனல் கட் ப்ரோ, டேவன்ஸ் ரிசால்வ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி மோஷன் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க வந்து i7 ட்ரை பண்ணலாம். இல்ல ப்ரோ நான் நார்மல் UX டிசைன் தான் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து i3 ஆர் i5 மோர் தென் இனஃப். மேக்ஸிமம் i5 இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. அப்படி இல்லை கிடைக்கல, பட்ஜெட் கிடைக்கல அப்படின்னா i3 போகலாம். பட் i5 கிடைச்சா டபுள் ஒர்த்திங்க. இன்டெல் பொறுத்த வரைக்கும் i3 ஆர் i5 i7லாம் ஓகே. AMD பொறுத்த வரைக்கும் என்ன வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா AMD Ryzen 3 ஆர் 5 அந்த மாதிரி சீரீஸ்ல வாங்கலாங்க. தேர்ட் திங், ரேம் பொறுத்த வரைக்கும் வந்து மினிமம் 8GB இருக்க மாதிரி பார்த்துங்க. இன் கேஸ் நீங்க வந்து அந்த 8GB கம்மியா, அதாவது 4GB இல்லை 2GB அது மாதிரிலாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எடிட் பண்ணும்போது வந்து ரொம்பவே ஹேங் ஆகும். ஸோ பெட்டர் டோன்ட் கோ ஃபார் இட். 8GB அதுக்கு மேல இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அண்ட் ஒன் மோர் திங், இன் கேஸ் நீங்க வாங்க போற லேப்டாப்ல ரேமுக்கு வந்து 2 ஸ்லாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நான் ஒன்னுல வந்து 8GB கொடுத்துருக்காங்க, இன்னொன்னுல வந்து 6GB போட்டு அப்படின்னா எனக்கு வந்து 14GB ஆயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணாதீங்க. அனுபவத்தில் சொல்றேன், நானுமே வந்து சேம் இதே போல தான் திங்க் பண்ணேன். ஸோ 8GB இருக்கு, நம்ம வந்து ஒரு 4GB வாங்கி போட்டோம் அப்படின்னா 12GB ரேம் ஆயிடும், 8GB விட நல்ல பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோட போட்டு எல்லாம் ரேம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு பார்க்குறேன். 8GB இருந்தப்ப பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சோ அதை விட ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன் கேஸ் அப்படி 2 ஸ்லாட் இருந்து 2 ஸ்லாட் நீங்க ஃபில் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சேம் GB இருக்கிற ரேம் வந்து வாங்கி போடுங்க. லைக் 8GB இருக்கு அப்படின்னா இன்னொரு 8GB வாங்கி போடுங்க. அந்த மாதிரி தென் யூ வில் கெட் ஆக்சுவல் பெனிஃபிட். ஃபோர்த் திங், இன்டர்னல் ஸ்டோரேஜ். இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 512GB இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. மார்க்கெட் வந்து 256GB இருக்க மாதிரி நிறைய லேப்டாப்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் டோன்ட் கோ ஃபார் இட். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு UX டிசைனரா வந்து நம்ம நிறைய வந்து டேட்டா சேவ் பண்ற மாதிரி இருக்கும். லைக் வந்து யூசர் கலெக்ட் பண்ற டேட்டாஸ், காம்படிட்டர் கலெக்ட் பண்ற டேட்டாஸ், அந்த டேட்டா இந்த டேட்டா எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து நீங்க தானே ஸ்டோர் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்க லேப்டாப்ல 256GB மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த 256GBல வந்து மேக்ஸிமம் 50% வந்து அப்படியே சிஸ்டமுக்கு போயிடுங்க. மீதி ஒரு 110 இல்ல 120GB மட்டும் தான் இருக்கும். அந்த ஒரு 100GB மட்டும் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ பெட்டர் டோன்ட் கோ ஃபார் இட். ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 512GB இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கு மேல இருந்தா டபுள் ஓகே, பட் மினிமம் 512GB இருக்க மாதிரி பார்த்துங்க. ஃபிஃப்த் திங், கிராஃபிக்ஸ் கார்டு. இன் கேஸ் உங்க லேப்டாப் வந்து UX டிசைனுக்காக மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா கொடுக்குற கிராஃபிக்ஸ் கார்டே வந்து மோர் தென் எனஃப். ஏன்னா ஃபிக்மா, எக்ஸ்டிக்லாம் வந்து ரொம்ப எல்லாம் கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா கொடுக்கறதே போதுங்க. அப்படி இல்லாம நான் வந்து UX டிசைனுக்காக மட்டும் லேப்டாப் வாங்கல, கிராஃபிக் டிசைனும் பண்ணுவேன், வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்க வந்து NVIDIAல GTX, RTX சீரியஸ்ல இருக்க 4GB மேல இருக்க மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரை பண்ணலாங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்க 4GB மேல இருக்க மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டை பார்த்து வாங்கி. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க MNC போயிட்டா ஓகே, அப்படி இல்லாம ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா அங்க வந்து நீங்க UXI மட்டும் பண்ற மாதிரி இருக்காது. அங்க இருக்கிற டோட்டல் டிசைன் ரிலேட்டடான ஒர்க் எல்லாமே நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு கண்டிப்பா தேவைப்படும். ஸோ பின்னாடி யோசிச்சு ஒன்றும் ஆக போறது இல்லையா? ஸோ வாங்கும் போதே வந்து அட்லீஸ்ட் 4GB இருக்க மாதிரி வாங்கிக்கலாம். சரி ஓகேங்க, இப்போ லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா பேசிக்கா என்னெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்க லேப்டாப்ஸ் வந்து நான் காட்டுறேன். Let me show to you. First laptop வந்து Acer Aspire Lite i5ல 11 Gen இருக்கு. இதுல வந்து 16GB RAM கொடுக்குறாங்க.
512GB SSD இருக்கு அண்ட் இன்டெலோட ஐரிஸ் அதாவது பேசிக் டிஃபால்ட் கிராஃபிக்ஸ் கார்டு கொடுக்குறாங்க. விண்டோஸ் 11 இருக்கு. ஸ்க்ரீன் சைஸ் வந்து 15.6 இன்ச் இருக்கு அண்ட் டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இதோட பிரைஸ் வந்து 41,990. அண்ட் உங்களுக்கே தெரியும் இல்லையா, அமேசான் பொறுத்த வரைக்கும் வந்து பிரைஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் காட்டுறதுக்கும் நீங்கள் வாங்குறதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஸோ முன்னாடி சொல்லிடுறேன். செகண்ட் லேப்டாப் வந்து MSIலேருந்து எடுத்திருக்கேன். MSI பிராண்டில் வந்து அதே இன்டெல் i5 ப்ராசஸர். இதில் வந்து 8GB ரேம் தராங்க, 512GB SSD இருக்கு. டிஸ்பிளே வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் அண்ட் ஆல்சோ ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 144 Hz கொடுக்குறாங்க. இதில் கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் 4GB NVIDIA GeForce RTX 2050 இருக்குங்க. ஸோ இதோட பிரைஸ் வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னா 52,990 இருக்குங்க. ஸோ தேர்ட் லேப்டாப் என்னன்னா அதுவும் MSIலேருந்து எடுத்திருக்கேன். இதோட ஸ்பெக் என்ன அப்படின்னா இதோட ப்ராசஸர் வந்து i7ல 12th ஜெனரேஷன் அண்ட் இதில் ரேம் வந்து 16GB கொடுக்குறாங்க, ஸ்டோரேஜ் வந்து 512GB கொடுக்குறாங்க அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் பேசிக் கிராஃபிக்ஸ் கார்டு அதாவது டிஃபால்ட்டாக இருக்கும் இல்லையா இன்டெலோட கிராஃபிக்ஸ் கார்டு அது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட இன்னைக்கு பிரைஸ் என்ன அப்படின்னா 54,990. அடுத்தும் ஏசரில் வந்து Aspire 5. இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் இன்டெல்ல வந்து i5 12th ஜெனரேஷன் கொடுக்குறாங்க, 16GB ரேம் கொடுத்துருக்காங்க அண்ட் 512GB SSD கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 11 இருக்கு, 4GB கிராஃபிக்ஸ் கார்டு RTX 2050 கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்கிரீன் சைஸ் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 15.6 இன்ச் இருக்கு அண்ட் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இருக்கு. ஸோ இதோட இன்னைக்கு பிரைஸ் வந்து 54,990 வருதுங்க. அடுத்து வந்து HP பிராண்ட்ல இந்த இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. HPல வந்து விக்டஸ் கேமிங் லேப்டாப். இதுல வந்து AMD Ryzen 5 யூஸ் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அதாவது இன்டெல்ல வந்து i5 இருக்கு இல்லையா அதுக்கு வந்து சிமிலரா ஈக்குவலா இருக்கும். ஸ்கிரீன் சைஸ் பொறுத்த வரைக்கும் 15.6 இன்ச் இருக்கு அண்ட் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 144 Hz இருக்கு அண்ட் ரேம் பொறுத்த வரைக்கும் 8GB ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் 512GB. இதுல கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் AMDல Radeon RX 6500M கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட பிரைஸ் வந்து 56,990 வருது. ஸோ தென் நெக்ஸ்ட் HPல வந்து பவலியன் கேமிங் சீரிஸ்ங்க. இதுல வந்து i5 11th ஜெனரேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்கிரீன் சைஸ் அண்ட் ரெசல்யூஷன் வந்து 15.6 அண்ட் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. 8GB ரேம் கொடுத்துருக்காங்க அண்ட் 512GB SSD கொடுத்துருக்காங்க அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் 4GB RTX 3050 கொடுத்துருக்காங்க அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 144 Hz இருக்கு. ஒரே ஒரு விஷயம், இது வந்து விண்டோஸ் 10ல இருக்கு, பட் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணிக்கலாம். இது இன்னைக்கு பிரைஸ் என்னன்னா 59,990 வருதுங்க. ஃபைனல் திங், இதுவும் வந்து ஏசர் பிராண்ட்ல இருந்து எடுத்திருக்கேன். ஏசர் Aspire 5 கேமிங் லேப்டாப். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இன்டெல் கோர் i5 13th ஜெனரேஷன் அதாவது லேட்டஸ்ட் 4K ஜெனரேஷன் கொடுத்துருக்காங்க. தென் ரேம் பொறுத்த வரைக்கும் 8GB கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 512GB SSD கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 11 இருக்கு, NVIDIAல 4GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு RTX 2050ல அண்ட் இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து 14 இன்ச்சுங்க. ஸோ இதோட பிரைஸ் வந்து 59,990. ஸோ இப்போ நான் காட்டினதுல வந்து நான் இது வந்து பர்சனலா வாங்குவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இதுங்க. ஏன் இது நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா 16GB ரேம் தராங்க அண்ட் 512GB SSD கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் டாப் நாச்சா இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்க்கு வந்து இது பெஸ்டா இருக்கும்னு தோணுது. பில்ட் குவாலிட்டி பேஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா HP விக்டஸ் கேமிங் லேப்டாப் வந்து பக்காவா இருக்குங்க. நான் பக்கத்துல இருக்க நியர்பை ஸ்டோருக்கு போய் விசிட் பண்ணி பார்த்தேன், பில்ட் குவாலிட்டி பக்காவா இருக்கு. ஸோ நான் வந்து பர்சனலா வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த ரெண்டு லேப்டாப் வந்து கன்சிடர் பண்ணுவேன். இப்போ நான் ஷோ பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பார்த்து எது உங்களுக்கு வேணுமோ எது வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அதை வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து நான் சொன்ன பட்ஜெட் லேப்டாப் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சீக்கிரம் இன்னொரு வீடியோல உங்களுக்கு வந்து பார்க்குறேன். Stay healthy, be happy, the world is yours. Just do what excites you. Bye.